Day 70 of digital marketing. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்டர்நேஷனல் SEO-னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. நம்ம previous வீடியோல மல்டிலிங்குவல் SEO-னா என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது ஒரு வெப்சைட்டோட கண்டென்ட்டை பல லாங்குவேஜ்ல ஆப்டிமைசேஷன் பண்ற process தான் அதுல என்னன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்த இன்டர்நேஷனல் SEO-ல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரியோ லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரியோ நம்ம வெப்சைட் ஆப்டிமைசேஷன் பண்ற process தாங்க இந்த இன்டர்நேஷனல் SEO-ங்கற process-ல பண்ணுவோம். இதுல கீ எலிமெண்ட்ஸ் என்னென்ன process பண்ணுவோம் சொல்லி பார்த்தோம்னா அந்த கண்ட்ரியோட கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி யூசரோட இன்டென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்றதா இருக்கட்டும். அப்புறம் hreflang-ங்கற மாதிரி சர்ச் இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கமெண்ட் கொடுக்குற மூலியமா எந்தெந்த ரீஜன்லேருந்து யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட்டை வந்து தேடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜ்லேயே நம்மளோட வெப்சைட் போய் அவங்களுக்கு ரீச் ஆனுங்கிறதுக்கு நம்ம பண்ணுற ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மொபைல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும். அப்புறம் எந்த யூசர் வந்தாலும் அவங்களுக்கு வெப்சைட் வந்துட்டு ஒரே மாதிரி இல்லாமல் அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கா இல்லையாங்கிற மாதிரி ஆப்டிமைசேஷன் ப்ராசஸ் எல்லாமே இதில் நம்ம பண்ணுவோங்க. இதில் எல்லாமே கீ எலிமெண்ட்ஸாக இந்த மாதிரியான ப்ராசஸ் தாங்க பண்ணுவோம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால ஈஸியாக குளோபல் ஆடியன்ஸை நம்ம வெப்சைட் மூலியமாக ரீச் பண்ண முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட யூசர் இன்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கண்டென்ட் வெப்சைட்டில் இருக்கிறனால அவங்க நம்ம வெப்சைட்டில் எங்கேஜ் ஆக ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குங்க. இது எல்லாமே தான் நம்ம இன்டர்நேஷனல் SEO-ல நம்ம பண்ணுறோங்க. இதில் என்ன யூசர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் வந்து இதில் வந்து ஈஸியாக வந்து SEO ரேங்கிங் நம்ம வெப்சைட்டை கொண்டு வரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்ம இன்டர்நேஷனல் SEO-ல பண்ணுவோங்க. இந்த மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுமா வினிமேக் ஸ்கூல் ஆஃப் டெக்கை ஃபாலோ பண்ணுங்கள்.